வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன கீரைகளை எடுத்துக்கொள்ளும் போது அந்த நீரிழிவு வியாதிகளை சரி பண்ணி கொள்ளலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீரிழிவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வாரத்தில் 7 நாட்கள் ஒவ்வொரு நாளும் இந்த 7 வகையான கீரைகளை ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சாப்பிடும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கிடுகிடுன்னு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா என்னென்ன கீரைகள் எடுத்துக்கொள்ளணும், அந்த கீரைகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எப்படியெல்லாம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கீரையில் நார் சத்துக்களினுடைய அளவு ரொம்ப ரொம்ப அதிகங்க. மற்ற உணவுகளை நீங்கள் கிலோ கணக்கில் எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சமாக தான் உங்களுக்கு நார் சத்துக்கள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் 50 கிராம் கீரைகள், அது எந்த வகையான கீரைகளாக இருந்தாலும் எடுத்துக்கிறேன்னு வச்சிங்களேன், அதுலேருந்தே உங்களுக்கு 30 கிராம் அளவுக்கு நார் சத்துக்கள் கிடைக்கும். இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்களோடு இணைந்து என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கீரைகளில் நிறைந்து கொண்டு சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுது, வாங்க விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் நாள் நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. முதல் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும். காரணம் என்னென்னா இந்த முருங்கைக்கீரையில் நார் சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. அப்போ அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் ஆன்டி ஃபங்கல் பண்புகளும் மிக அதிகங்க. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவெர்செடின் அப்படின்ற பண்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோட முருங்கைக்கீரையில் குளோரோஜெனிக் அமிலம் அதிகமாக இருக்குங்க. இது இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களுக்கு விடுபட வைக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். முருங்கைக்கீரை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது முருங்கைக்கீரை குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். முருங்கை பொடியாகவும் அப்பப்போ எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுங்க. நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நீங்கள் விடுபட்டலாம். அகத்திக்கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்திக்க முடியுங்க. 2வது நாள் அகத்திக்கீரையை நீங்கள் சாப்பிடலாம். அகத்திக்கீரை நம்முடைய உடம்புகளில் பித்தத்தினுடைய அளவை சமன்படுத்த உதவிகரமாக இருக்கும். அதோடு நம்முடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகிறதுக்கும் உதவி செய்யும். இப்போ வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் உஷ்ணமெல்லாம் உங்களுக்கு குறைந்து நீரிழிவால் ஏற்படக்கூடிய கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சூடு இது எல்லாமே உங்களுக்கு குறைந்து கண்கள் குளிர்ச்சியாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்குங்க. பொதுவாக நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கும். அதாவது பல் மற்றும் எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அடிக்கடி உங்களுக்கு உண்டாகும். இப்போ நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். அப்போ இது எல்லாத்தையுமே அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தின் மூலமாக நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுங்க. அதனால் வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கிக் கொள்ளுங்க. ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்திக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை நீங்கள் விடுபட்டலாம். குறிப்பாக என்ன விஷயம்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்ததால் அந்த நீரிழிவு நோய் ஏற்பட்டதால் உங்களுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதையுமே நீங்கள் சரி பண்ணிக்கொள்ள முடியும். கரிசலாங்கண்ணி கீரையை எடுத்துக்கொள்ளும் போது நீரிழிவு வியாதிகள் நீங்கள் விடுபடலாம். 3வது நாள் கரிசலாங்கண்ணி கீரையை உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பை செய்யுங்க. இப்போ பொதுவாக நாம் கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவுகளை சேர்த்துக்கொள்வது கிடையாது. காரணம் என்னென்னா அதனுடைய மருத்துவ நன்மைகள் பல பேருக்கு தெரியவே தெரியாது. மருத்துவ நன்மைகள் தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ இந்த கரிசலாங்கண்ணி கீரைக்கு கரிசாலை, பிரிங்கராஜி, தேகரோஜம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது. அதே போல் கரிசலாங்கண்ணியில் பல வகைகளும் இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, சிவப்பு மற்றும் நீல கரிசலாங்கண்ணி. ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய கீரை என்னென்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை தான். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கரிசலாங்கண்ணி கீரை எப்படி கிடைச்சாலுமே அதை நீங்கள் எடுத்துக்கணும். கடையலாகவோ பொரியலாகவோ அல்லது துவையல் வடிவிலோ வாரத்திற்கு ஒரு நாள் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க. இதனால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி கீரை உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், நர்வ் சிஸ்டம் சார்ந்த அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு சரி பண்ணிடும். கண் எரிச்சல் உள்ளிட்டவைகள்லாம் போக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த கரிசலாங்கண்ணி கீரை. அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக அடிக்கடி சிறுநீர் வெளியேறுவது, சிறுநீர் கடுப்பு ஏற்படுவது, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அவங்களுமே கரிசலாங்கண்ணி கீரை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்கொள்ள முடியும் அவங்களால. இப்போ பருப்பு கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலுமே ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவு உங்களால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். இப்போ வாரத்தில் 4ஆம் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பருப்பு கீரை நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். பருப்பு கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதனால தான் அது நீரிழிவு வியாதிகள் நம்மளை விடுபட வைக்குது. குறிப்பாக பருப்பு கீரையில் புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதச்சத்து,
கொழுப்புச்சத்து, தாதுக்கள், நார்சத்துக்கள், போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குங்க. பருப்பு கீரையை அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது உடல் உஷ்ணம் வந்து நமக்கு குறைந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சர்மம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும். அதோட எலும்புகள் வந்து அவங்களுக்கு வலுவடையும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை இதெல்லாமே அவங்களுக்கு வந்து சரியாயிடும். அதை தடுத்துக் கொள்ளலாம். இந்த பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், இந்த சைடு எஃபெக்ட்ஸுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுமே நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுங்க. கண்டங்கத்திரி கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலுமே சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஏராளமான மருத்துவ பலன்கள் கொண்ட கண்டங்கத்திரி கீரையை 5ஆம் நாள் நம்மளுடைய உணவுகளை நம்ம வந்து சேர்த்துக்கொள்ளலாங்க. பொதுவாக அந்த சளி தொல்லை அதிகமாக இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய கீரை வந்து இந்த கண்டங்கத்திரி கீரையாக இருந்தாலுமே இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, அந்த இம்யூன் சிஸ்டத்தையே நமக்கு வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த கண்டங்கத்திரி கீரை. ஸோ நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களாம் வாரத்தில் ஒரு நாள் கண்டங்கத்திரி கீரையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க. நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படும். சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். ஃபியூச்சர்லேயும் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். நீரிழிவு வியாதிகளால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் எதுவாக இருந்தாலுமே அதையுமே நீங்கள் சரி பண்ணிக்கொள்ளலாம். வெந்தயக்கீரை நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொண்டாலுமே அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாங்க. இப்போ வெந்தயக்கீரை வந்து ஏராளமான மருத்துவ குணங்களை வந்து கொண்டதுங்க. வெந்தயக்கீரையில் இரும்புச்சத்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த அயன் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் வந்து தடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படாது. ரத்த சிகப்பணுக்கெல்லாம் போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். ரத்த சோகைக்கான அறிகுறிகளான மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, கவனமின்மை இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு இருக்கலாம். இப்போ வெந்தயம் எப்படி நீரிழிவை வந்து நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு இணையாக வெந்தய கீரையுமே நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்திக்கலாம். இப்போ வெந்தயக்கீரை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் சேர்த்துக்கணும். உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாதம் தொடர்பான பித்தம், அப்புறம் கபம் போன்ற பிரச்சனைகளுமே அது சமன் செய்யும். கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளுமே நமக்கு வந்து கூடுதலாக வெந்தயக்கீரை வந்து நீக்கி கொடுக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நர்வ் சிஸ்டம், அது வந்து அதில் எதனா ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பாத எரிச்சல் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடும். வெந்தயக்கீரைக்கு நிகர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வேறு எந்த கீரையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனிக்கிழமையில் பொதுவாக எல்லோருக்குமே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதால அன்னைக்கு வந்து நீங்கள் வெந்தயக்கீரையோடு, அதாவது அன்னைக்கு வந்து நீங்கள் வெந்தயக்கீரையை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீரிழிவு வியாதிகளிலிருந்து விடுபடலாம். நீரிழிவுனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளிலிருந்து விடுபடலாம். பிரண்டை துவையல், அந்த பிரண்டை கீரை நீங்கள் வந்து 7வது நாள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாங்க. இப்போது நீங்கள் வந்து யோசிக்கலாம், கீரை அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டையை சாப்பிட சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிரண்டையுமே கீரை வகையை சேர்ந்தது தாங்க. பிரண்டை எல்லோரும் கட்டாயம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு உணவுங்க. ஆனாலும் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தவிர்க்கவே கூடாது. எப்போது கிடைத்தாலுமே நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரண்டை துவையலை வந்து நீங்கள் அரைத்து சாப்பிட்லாம். அது வந்து வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிட்டு ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் உதவி பண்ணும். நம்முடைய உடலினுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டக்கூடியதுக்கு உதவி பண்ணும். இப்படி நீங்கள் 7 நாட்கள் 7 கீரை வகைகளை வந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரைவிலேயே உங்களுடைய ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலுமே அது சரியான அளவுக்கு வந்து கட்டுக்குள்ள வருவதை உங்களால் மிக எளிதாகவே வந்து பார்க்க முடியும். ஸோ ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு கீரைகள் சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும், சிறந்த ஒரு உணவுகளாகவும் இருக்கும். அப்போ கீரைகள் எடுத்துக்கொண்டு அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுங்க. ஃபியூச்சரில் வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலுமே இந்த கீரைகளை நீங்கள் இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த நீரிழிவு பிரச்சனை இல்லாமல் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.